ஹலோங்க. கார்த்திகை தீபம் இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீனில் கார்த்திக்கும் தீபாவும் ரோட்டு கடையில் வந்து சாப்பிட்றாங்க. தீபா கிட்ட வந்து கேட்குறாரு கார்த்திக், இந்த ஆசையெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே இருந்தால் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ நாளாக சொல்லலை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அதுக்கான டைம் இப்போ தான் வந்துச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏங்க இந்த சினிமாலலாம் வர மாதிரி ஒரு ஹாஃப் பாயிலோ இல்லை ஆம்லேட்டோ வாங்கிட்டு யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்கன்னு போட்டி வைக்கலாமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு அந்த ஹாஃப் பாயிலாம் பிடிக்காது, நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க, அண்ணா ஒரு ஹாஃப் பாயில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீபா இல்லைங்க வேணாங்க, நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட்றேன், இல்லைன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. என்னங்க ரொம்ப அமைதியாக வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு கார்த்திக் கேட்க, இல்லைங்க அமைதியெல்லாம் வரலாம், நீங்களாம் முதல்ல பேசவே மாட்டீங்க, இப்போ எல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, அதுவும் இல்லாமல் என்னை ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை முதல்ல நமக்குள்ள யார் என்னென்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைல்ல, இப்போ தானே நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, அதுவும் இல்லாமல் நம்ம நெருக்கமாக இருக்கவங்க கிட்ட தானே நம்ம உரிமையாக ஓட்ட முடியும் பேச முடியும் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. அப்போ தீபாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆமாம், நமக்கு வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தானே அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறம் தானே நமக்கு லவ் ஸ்டார்ட் ஆச்சு, லவ் ஆஃப்டர் மேரேஜ் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பரவாயில்லைங்க, இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுகிறீங்களே அப்படின்னு கார்த்திக் கேட்க, ஆமாம் என் பக்கத்துலேயே ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்கல்ல, இருக்கும்போது நான் இங்கிலீஷ் கற்றுக்காமல் இருப்பேனா அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்திக், அப்போ டெய்லி நம்ம இங்கிலீஷ்லேயே பேசலாமா அப்படிங்கிறாங்க. ஐயோ ஆளை விடுங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்கள் இந்த போட்டியெலாம் என்கிட்ட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க ஆட்டோவே காணோமே அப்படின்னு சொல்லி கார்த்திக் பார்த்துட்டு இருக்காரு. எதுக்குங்க ஆட்டோ, பக்கத்தில் தானே, நம்ம நல்லா பேசிட்டு நடந்தே போகலாம் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு குல்ஃபி கடை இருக்கும், அங்கே போயிட்டு குல்ஃபி சாப்பிட்லாமா அப்படின்னு தீபா கேட்க, இதில் இருக்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கார்த்திக் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ரெண்டு குல்ஃபி வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ தீபா வந்துட்டு கேட்குறாங்க, ஏங்க பகலில் ஏன் இந்த குல்ஃபி கடையே வர்றதில்ல, நைட்டு மட்டும் வர்றாங்க, பகலில் வந்தால் இன்னும் நிறைய பேர் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் நைட்டு மட்டும் இந்த கடை போடுறாங்க அப்படின்னு தீபா கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. சொல்லுங்க என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு தீபா விடாமல் கேட்டுகிட்டே இருக்காங்க. கார்த்திக் வந்து சுற்றி பற்றி பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாரு. அப்போ அந்த கடைக்காரர், சார் நீங்களே சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கார்த்திக் வந்துட்டு அப்புறம் காதில் போயிட்டு சொல்கிறாங்க தீபா கிட்ட, ஓ அதனால தான் எல்லாரும் சிரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ இன்னொரு குல்ஃபி வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் விளையாட்டா ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க. அப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க. தீபா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தனியாக போய் சாப்பிட்டுட்டு நடந்து வரோம், ரொம்ப பேசின மாதிரி இருந்துச்சு, இத்தனை நாளாக வீட்டில் பிரச்சனை, ஒரு மனசில் ஒரு நிம்மதியே இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் நமக்கான நேரத்தை செலவிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு சொல்றாங்க, சரி எல்லாம் சரியாகட்டும், நான் உங்களை ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. எங்ககிட்ட பாஸ்போர்ட்லாம் இல்லையே அப்படின்னு தீபா சொல்ல, பாஸ்போர்ட் எடுக்கிறதெல்லாம் ஒரு விஷயமாங்க, அதெல்லாம் டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ தீபாவும் சரிங்க சீக்கிரமா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சோடனே என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆசையாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா தீபாக்கு நிற்காம விக்கல் வந்துட்டே இருக்கு. எங்க தண்ணியை குடிங்க அப்படின்னு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சாலும் கேட்கவே இல்லை, விக்கல் வந்துட்டே இருக்கு. எங்க பள்ளிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தீபா உடனே கார்த்திக் பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க. சும்மா தான் சொன்னேன் பாருங்க, விக்கல் நின்றுச்சு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிருது. என்னது இது விக்கலை நிற்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கார்த்திக் பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு சரி அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லும் போது கார்த்திக் போயிட்டு தீபாவோட கண்ணத்தில் முத்தம் கொடுத்துட்றாங்க. தீபாவுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது, விக்கலும் நின்றுது. பார்த்தீங்களா விக்கல் நின்றுச்சு, அதுக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் தீபா வேணுனே விக்கல் எடுக்கிறாங்க. கார்த்திக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டு இதே தான் உண்மையான விக்கல் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ தீபாவும் ஆமாம் நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு தீபாவே சொல்கிறாங்க, குல்ஃபி சாப்பிட்டனாட்டி தான் இந்த வேலையெல்லாமோ அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லும் போது கார்த்திக்கும் தீபா சொல்கிறதெல்லாம் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சீக்கிரம் வந்துட்டு ஆனந்த் மாமாவுக்கு ரியாவை பற்றி தெரிய வந்து மீனாட்சிக்கு அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. கார்த்திக்கும் கண்டிப்பாக அது நடக்கும், எல்லாமே சீக்கிரம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் படுத்துடுறாங்க. தீபா கார்த்திக் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில மைத்திரி வந்து வீட்டுக்குள்ள வரும்போது கால் வந்துடுது. ரியோட ஹஸ்பண்ட் மது தான் கூப்பிடுறாரு. அன்னைக்கே கூப்பிடுறான்னு சொன்னாரு. ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆனனையும் சரி தீபா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்துட்டு உள்ள போறாங்க. அப்ப ரியாவும் பாத்துறாங்க. அதை அப்ப வந்துட்டு மைத்திரி போயிட்டு தீபா கிட்ட, இந்த தீபா ரியோட ஹஸ்பண்ட் தான் கூப்பிடுறாரு, மது அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டா கூப்பிடுறேன்னு சொன்னார்ல, கூப்பிட்டுட்டாரு, இந்த பேசு அப்படின்னு கொடுத்தோன்னையும் தீபா வந்து பேசுறாங்க. அதை கேட்டோன்னே ரியா ஷாக் ஆயிடுறாங்க. இவதுக்கு இவளுக்கு கூப்பிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சரி என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தீபாவும் சொல்லுங்க அப்படிங்கும்போது, நான் ரியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் பேசுகிறேன் மது, நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன், நீங்கள் என்னை கூப்பிட்டுருந்தீங்களா ஆனந்த பார்க்கறதுக்காக, எல்லா உண்மையும் சொல்லியிருந்தீங்க, நான் வீட்டுக்கே வரவா இல்லை நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தீபா வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை வீட்டுக்கு வேணாம், இங்கே நீங்கள் வரதை பார்த்தா ரியா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவோம், நாங்களே வந்துட்டு அந்த வடசர பக்கத்தில் வந்து ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு அங்கே வந்து ஆனந்த கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரியாவுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஓ அவன் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கானா, சும்மா விட மாட்டாவனா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தீபாவும் சரி
நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ வந்து உடனே ரியா வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே ஆனது என்னாச்சு ரியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒரு முக்கியமான வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பர்ஸ் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. போகும்போதே வந்து ஒரு அடியாளுக்கு கால் பண்ணிடுறாங்க. அந்த அட்ரஸ் சொல்லிட்டு அங்கே சீக்கிரம் வந்துடு, லேட் பண்ணிடாத, ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரியா ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணி அங்கே இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு தீபாவும் மைத்திலியும் வெளியே வந்துட்டு, அப்பா ரியா போயிட்டான், அவள் கேட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மதுக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்க அந்த அட்ரஸ்க்கு போக வேணாம் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக மது அந்த அட்ரஸ்க்கு பக்கமாக போயிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு மது கேட்க, இல்லை நாங்கள் பேசுகிறத ரியா வந்து கேட்டுட்டா, அதனால் அவளை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த அட்ரஸ் சொன்னோம். இப்போ ரியா வந்து கிளம்பி போயிட்டு அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க, இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனந்த் மாமா இருக்காங்க, நீங்கள் பேசிடலாம் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த மது வராரு. அப்போ வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே காலிங் பில் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆனந்த் ரூமில் இருந்துட்டு வெளியே வராரு. யார் காலிங் பில் அடிச்சுட்டே இருக்கிறது அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது, சொல்லுங்கள் யார் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சார் நீங்கள் ஆனந்தா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. சார் நான் உங்களை தான் பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படிங்கிறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்டனில் நின்று பேச போகிறாங்க. இங்கே ரியாவோ அந்த அட்ரஸ்க்கு போயிடுறாங்க. அந்த அடியாளுக்குள்ள அங்கே வந்துடுறான். யார் மேடம் என்ன பிளான் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே ஒருத்த வருவான், அவனை வந்தோடனையும் கொஞ்சம் கூட தயவுதாட்சனை பார்க்காம கையை காலை எல்லாத்தையும் முடிச்சு எரிஞ்சிரு, ஏன்னா அவன் அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் அவனை காமிச்சிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மது வர்றதுக்காக. ஆனால் அங்கே மது வந்து ஆனந்த மீட் பண்ணிட்டாரு. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் ரியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மது அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க, நீங்கள் உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்துட்டு ஆனந்த் சொல்கிறாங்க. சார் கண்டிப்பாக வந்துட்டு என்னை பற்றி ரியா உங்கள்கிட்ட தப்பாக தான் சொல்லியிருப்பான், நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, நான் கொஞ்சம் பேசுகிறதா ஒரு 5 நிமிஷம் மட்டும் கேளுங்க அப்படின்னு மது சொல்கிறாரு. இல்லைங்க நான் கேட்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி ஆனந்த் ஒரே பிடிவாதத்தில் இருக்காரு. அப்போ வந்து மது சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரியா நல்ல பொண்ணு கிடையாது, அவள் ரொம்ப மணி மைண்டடான பர்சன், கண்டிப்பாக என்னையும் அவளை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, நான் ஒரு சாதாரண ஒரு ஐடி சர்வெண்ட் தான், ஒரு மாத சம்பளம் வாங்குறவன் தான், என்கிட்ட வந்துட்டு ஒரு 2 வருஷம் நல்லா தான் இருந்தா, அதுக்கப்புறம் ஒரு பணத்து மேலே ஆசை வந்து எங்கிட்ட டிவோர்ஸ்க்கு வந்து கம்பல் பண்ணா, நான் தரல, அதனால் எங்கள் மேலே ரொம்ப விரோதம் ஆகி எங்கிட்ட வந்து பிரிஞ்சு வந்துட்டான், அப்புறம் யார் வசதியாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து லவ் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கான், உங்கள் மேலே உண்மையான லவ் கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் ஆனந்தனால அதை ஏற்றுக்கவே முடியாத பார்த்துட்டு இருக்காங்க. சார் இதை விட நான் ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்கிறேன், அவள் கன்சீவ் வந்து 2 டைம் அபார்ஷன் கூட பண்ணியிருக்கா அப்படின்னு மது சொல்லும் போது ஆனந்த் ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறாரு. அதோடு இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது கார்த்திகை தீபம் சீரியல். உங்களுக்கு கார்த்திகை தீபம் சீரியல் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.